என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவேன் என்று வாக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு செய்திருந்த போதும் பல வேளைகளில் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஓயாததை போல் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு கர்த்தர் எப்படி விடை கொடுக்கிறார், விடுதலை தருகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 126 வசனம் 1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்யும் பொழுது எதிர்பார்த்திராத நேரங்களில் ஆச்சரியமாய் செய்வார், சடுதியாய் செய்வார். அந்த காலமும் நேரமும் வருகிற வரைக்கும் ஆண்டவர் மௌனமா இருக்கிறதை போல இருக்கும். ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைமை மாறும் என்றெல்லாம் நீங்கள் கலங்குவீர்கள். ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிற நேரம் வரும் பொழுது ஆச்சரியமாய் தேவன் செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இந்த வார்த்தையின்படியே சில காரியங்கள் இது கனவா இல்லை நனவா என்று நீங்களே கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரிய விதமாய் ஆண்டவர் செய்வார். ஒரு அன்பான மகள் பல வருடங்களாக திருமணத்திற்கு காத்திருந்தாள். எந்த வரனுமே அவளுக்கு கைகூடி வரவில்லை. ஒரு நாள் இந்த பெற்றோர் அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அம்மா, என் பிள்ளைக்கு எந்த ஒரு வரனுமே கைகூடி வரவில்லை என்று. அவளுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்தார். ஜெபத்தை எல்லாம் முடித்து விட்டு அவளிடத்தில் சொன்னேன், மகளே, நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் ஒரு குறுகிய காலத்தில் உன் திருமணம் நடக்கும், கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அனுப்பினேன். அவ்வளவுதான். அவள் ஒரு வெளி தேசத்திலே வேலை செய்கிறாள். அவள் ஒரு விடுமுறைக்கு இந்தியாவிற்கு வந்திருக்கும் பொழுது ஒரு வரன் வந்து பார்த்தார்கள். திடீரென்று வந்தார்கள். முதல் வாரம் வந்தார்கள், அடுத்த வாரம் நிச்சயம் நடந்தது, 3வது வாரம் திருமணம் நடந்தது. திருமணமாகி இருவரும் வெளிதேசத்திற்கு போய்விட்டார்கள் 3 வாரங்களில். இது எப்படி நடந்தது என்று எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காய் காத்திருந்தால் உங்கள் சிறையிருப்பு திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் செய்கிற விதங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா? ஐயோ, இது கனவா நனவா என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதமாய் செய்வார். எந்த நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? என்ன காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஏங்கி இருக்கிறீர்கள்? இங்கே வசனம் சொல்லுவது போல சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது உங்களுக்கு திருப்புவார். சொப்பனம் காண்கிறதை போன்று பெரிய காரியங்களை செய்வார். இந்த சங்கீதத்தின் பின்பகுதியை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இஸ்ரவேலரும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறவினத்தாரும் சொல்லுகிறார்கள். நீங்களும் சொல்வீர்கள், உங்களை சுற்றியுள்ளவர்களும் சொல்லுவார்கள். அப்படி எல்லாரும் சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, வாழ்க்கை சிறையிருப்பில் இருக்கிறதை போன்ற நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு நீர் சிறையிருப்பை திருப்புகிறவர் ஆண்டவரே. சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி உங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் திருப்பப்படும் பொழுது ஆண்டவரே, சொப்பனம் காண்கிறது போன்ற அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீர் ஐயா. யாரெல்லாம் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற நாட்கள் கர்த்தர் திருப்புவார், கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரோடு விதைத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.